இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மது மாது. அதாவது நான் இந்த மது மாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பெரியவங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க மது, அப்புறம் அடுத்து மாது அப்படின்வாங்க. இதெல்லாம் மது மாது அப்படின்னா என்ன கேட்டுட்டு எல்லோரும் அப்படி போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதுக்கு எப்படி இந்த ரைமிங்காக மது மாது புட்டி குட்டி அப்படின்லாம் வருது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன சிந்தனைகளை போட்டு அதன் மூலியமாக கிடைச்ச ஒரு கருத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்து விடுறேன். இது இந்த மது மாது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஒருத்தன் ஃபஸ்ட்டு குடிப்பான், குடித்து முடிஞ்சோன்னு பொம்பளையை தேடுவான் அப்படின்வாங்க. இதுக்கு தான் மதுன்றது நம்மளுடைய அதாவது பிராந்தின்னு வச்சுக்கோங்களேன், குடிக்கிறது. மாதுன்றது பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மது மாதுன்றது இதெல்லாம் எல்லோரும் கேள்வி கேட்பட்டிருப்பீங்க. ஆனால் யாரும் அதை டீட்டெயிலாக அது உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி அது எப்படி என்ன அந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்றதை யாரும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. எனக்குள்ளே அப்படி ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா நான் இதே ஒரு பைத்தியமாக பிடிச்சி நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி கூட இருக்கிறேன்னு வைங்களேன். அதாவது மதுனா என்ன மாதுனா என்ன அப்படின்ற கேள்விகளை எனக்குள்ளே கேட்டுக்கிட்டு அதற்கான விடைகளை கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் என்னுடைய வேலையாகவே இருக்குது. அதில் ஒரு சந்தோஷம், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு மன நிறைவு கூட இருக்கும். இப்போ சரி, பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். அதாவது நான் சொல்கிறேன் AIOUE 5 எழுத்து வச்சுருப்பேன். இந்த 5 எழுத்து ஆங்கிலத்திலேருந்து எடுத்து போட்டோம்னா தமிழில் இருக்கிற எல்லா எழுத்துக்கும் விடை தெரிஞ்சிடும் அப்படின்றது தான் என்னுடைய ஆணித்தரமான ஒரு பாயிண்ட்டு. அது எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமோ கிடைக்காதோ. சரி, இப்போ மது அப்படின்றாங்க. மது அப்படின்னா இப்போ ஏரி இருக்குது வைங்களேன். ஏரி இருக்குது, ஏரிக்குள்ளே தண்ணி இருக்குது, அங்கே மதகுன்னுவாங்க. மதகு அப்படின்வாங்க. அந்த தண்ணி டெலிவரி பாயிண்ட்டை இடத்த அந்த மதகு திறந்து விடு அப்படின்வாங்க. அதனால் மதகுன்றது மவுத்து, வேறு ஒன்றும் கிடையாது. மவுத்துன்னு ஆங்கிலத்தில் நீங்கள் எழுதிக்கலாம். மவுத்துன்னா MOUTH அப்படின்னு மவுத்து. இது பக்கத்தில் நான் ஒரு 5 சீக்ரெட்டான எழுத்து வச்சுருக்கேன்ல, AIOUEன்னு. அந்த இடத்துல ஒரு யூஓ போட்டிங்கன்னா மது அப்படின்றோம். மனித உடலில் நீங்கள் பாருங்கள், மனித உடலில் என்ட்ரன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இது வாய் தான். வாயில் தான் நம்மளுடைய எதுனாலும் சாப்பிட்றதுக்காலும் குடிக்கிறதுக்காலும் எதுக்காக இருக்கா. ஒரு குடிகாரன் எப்படி குடிப்பான்? வாயில் குடிப்பான். அதனால் மதுன்றது அந்த டெலிவரி பாயிண்ட்டு அப்படின்றது தான். அதுதான் மது. மாதுன்றது எழுதிக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் நான் சொன்ன 5 எழுத்தில் ஒரு எழுத்தை போட்டிங்கன்னா மது. அதாவது மாது அப்படின்றது லாங் டியூடு, மது அப்படின்றது ஷார்ட் டியூடு. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். மது அப்படின்றது தண்ணின்னா பிராந்தி, வாயில் ஊற்றிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மதுன்றதுக்கு உங்களுக்கு ஏறக்குறைய இது விஷயம் தெரிஞ்சு போச்சு. இதுதான் மதுன்றது சீக்ரெட்டு. மதுன்றது வாயில் ஊற்றிக்கிறான், வாயில் ஊற்றிட்டு வந்துட்டானா அப்படின்னு வாங்க பெரியவங்க. அதுதான் அந்த மது. அந்த ஏரிக்கு எப்படி மதுன்றது மதகுன்றது சொல்கிறோமோ அதுபோல் இந்த உடலுக்கு வாய் தான் மதகு. சரி, வாயில் ஊற்றிட்டான். இப்போ இந்த குடிகாரனுங்கெல்லாம் பாருங்கள், குடிச்சிட்டோன்னே அப்புறம் அவனுடைய சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்கும். அவன் எப்படி நினைக்கிறான் அப்படின்னா உடனே ஒரு பெண்ணுக்கிட்ட போகலாமான்னு இருக்கும். பெண்ணுக்கிட்ட போகலாமான்னு இருக்கும். உடனே சரி இன்னைக்கு குஷியாக இருக்கிறோம் மச்சான், வா ஒரு பெண்ணுக்கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த பேச்சு. மது முடிஞ்சோன்னே மாது அப்படின்றது இதுவும் அப்படித்தான். இது அதாவது குடிகாரனுக்கு வாயில் ஊற்றுறது பிராந்தி, போதைக்கு. அப்புறம் அது அடுத்து எங்கே ஊற்றுவான்றது உங்களுக்கே தெரியும். இது சொல்கிறதுக்கு கொஞ்சம் வல்கராக இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வல்கரெலாம் கிடையாது. இங்கே கண்டுபிடிப்பு, இன்டலெக்சுவல், இங்கே அறிவுபூர்வமான ஒரு ஆராய்ச்சி தான். ஃபஸ்ட்டு மதுன்றது இவனுடைய வாயில் ஊற்றிக்கிறான். மாது அப்படின்றது இவன் அதே தண்ணியை வேறு எங்கேயோ ஊற்றுறான் அப்படின்றது தான் இது. அதனால் அதை இழுத்து சொல்லணும். இதுதான் நம்ம பெரியவங்க ரைமிங்காக அப்படி டெக்னிக்கலாக மது மாது அப்படின்னு சொல்லி அதை ரெண்டையும் ஒன்றா வச்சுருப்பாங்க. பெரும்பாலான எல்லாருக்கும் மாதுன்னா பெண்ணுன்னு தெரியும். ஆனால் பெண்ணுக்கு மாதுன்னு ஏன் பேர் வச்சுருந்தாங்கன்றது யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வல்கரு அசிங்கம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தால் பெரியவங்க நம்மளுக்கெல்லாம் திருமணம் முடித்து வைக்கிறதுக்கு ஒரு ஆணும் பெண்ணையும் சேர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் என்னடா காரணம் அப்படின்றது இதில் போய் எதுவுமே அசிங்கன்றது கிடையாது. அறிவு தான் இங்கே முக்கியன்றது தான் முக்கியம்.